வணக்கம். இப்போ செய்ய போகிறது உருளைக்கிழங்கு பொரியல். இந்த உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா வேக வச்சுக்கணும். பெரிய வெங்காயம் 1 அதை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். கருவேப்பிலை கொஞ்சோண்டு, 2 பச்சை மிளகா கீறினது, துருவன தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ உருளைக்கிழங்க வேக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்குல இப்போ மஞ்சத்தூள் 1 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்து நல்லா பிரட்டி வச்சுக்கணும். இப்போ ஒரு 2-3 துளி எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கோட சேர்த்து கலக்கி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். மசாலாவை பிரட்டி வைக்கும்போது உருளைக்கிழங்க கட் பண்ணதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு அகலமான பேன் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடான உடனே கடுகு கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு அடுத்து பட்டை ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் நல்லா ஒரு எல்லோ கலரை இந்த டிஷ்ஷுக்கு கொடுக்கும். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கியாச்சு. அடுத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு இல்லைன்னா ஒரு அரை டீஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இது ஒரு ஆப்ஷனல் தான். இஞ்சி பூண்டு விழுதோட அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்டு அடுத்து ஊற வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு மசாலாவில் நாம் சேர்த்துருக்க மசாலாவோட அந்த ராஸ்மெல் குறையிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். ஏற்கனவே உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இந்த மசாலாவோட பச்சை வாடை போன உடனே துருவன தேங்காவை சேர்த்து இறக்கிடலாம். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டு உருளைக்கிழங்க வேக விடுறேன். அப்போ மசாலாவோட அந்த ராஸ்மெல் குறைஞ்சிடும். எலுமிச்சம்பழ சாறுக்கு பதிலாக புளிக்கரைசல் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கூட இந்த பொரியல் செய்யலாம், நல்லாயிருக்கும். இந்த பொரியல் ரச சாதம், தயிர் சாதம், வெறும் சாப்பாட்டுக்கு, சாம்பார் சாதத்துக்கு சைடிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இப்போ துருவன தேங்காவை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.